ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சீரீஸில் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வானியல் அலகு, ஒளியாண்டு, ஸோ இது மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா. வானியல் பொருட்களுக்கு இடையில இருக்கிற அந்த தொலைவை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம், ஸோ ஒவ்வொரு வேல்யூஸும் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி வானியல் அலகையும் ஒளியாண்டையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பூமிக்கும் விண்மீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொலைவு, இரு விண்மீன்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தொலைவு, இது மாதிரியான நீண்ட தொலைவுகளை விண்வெளி ஆராய்ச்சிக்காக அளவிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அளவிடுறதுக்கு சில அளவுகளை பயன்படுத்துறாங்க. ஓகேவா? அப்படி உள்ள 2 அலகுகள் தான் வானியல் அலகும் ஒளியாண்டும். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வானியல் அலகு அப்படிங்கிறது பூமி வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வட்டப்பாதையில சுத்தல, இந்த மாதிரி ஒரு நீள்வட்டம், அதாவது கொஞ்சம் நீண்டு இருக்கும் சைட்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இமேஜ்ல தெரியுது இல்லையா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த தொலைவு, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு எப்படி இருக்கு, சூரியனுக்கு பக்கத்துல போகும்பொழுது தொலைவு எப்படி இருக்கு, ரொம்ப தொலைவுல இருக்கும் பொழுது அந்த, அதாவது இப்ப ஒருத்தர் பக்கத்துல நமக்கு பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னா அவங்களும் நமக்கு இடையில உள்ள கேப் எவ்வளவு, இல்ல ரொம்ப தூரமா போய் நிக்கிறாருன்னா அந்த கேப் எவ்வளவு. ஸோ இதுதான். அப்படியே பூமிக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. சூரியனை பூமி வந்து ரொம்ப பக்கத்துல போய் பாக்குது அப்படின்னும் போது அப்ப உள்ள தொலைவு என்ன, இல்ல ரொம்ப லென்த்தா உள்ளதுல ஹையஸ்ட் அந்த லென்த் வந்து எங்கன இருக்கும் அப்படிங்கிற அந்த 2 வேல்யூவையும் நம்ம கணக்கிடுவாங்க. ஓகேவா? அந்த 2 வேல்யூ வந்து மாறிட்டே தான் இருக்கும். அந்த 2 வேல்யூ மாறாது. பட் ஒவ்வொரு நாளும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொலைவுங்கிறது மாறும். ஓகேவா? சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்துல இருக்கும் பொழுது 147.1 மில்லியன் கிலோமீட்டர். இதுவே தூரத்துல இருக்கும் பொழுது அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ உள்ள தொலைவு 152.1 மில்லியன் கிலோமீட்டர். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டேட்டா. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சராசரி தொலைவு, நம்ம இப்ப ரொம்ப பக்கத்துல உள்ளதை பார்த்துட்டோம், ரொம்ப ஹையஸ்ட் டிஸ்டன்ஸையும் பார்த்துட்டோம். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இதுவும் ரொம்ப முக்கியமானது, இது கேட்பாங்க. ஸோ இந்த தொலைவு 149.6 மில்லியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதை தான் நம்ம வானியல் அலகு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, நெப்டியூன் சூரியன்ல இருந்து 30 வானியல் அலகு தொலைவுல இருக்கு. அதாவது நெப்டியூன் சூரியன்ல இருந்து பூமியை விட 30 மடங்கு தொலைவுல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறதுனா பூமிக்கும் சூரியனையும் ரெண்டுத்தையும் மட்டுமே கம்பேர் பண்ணுது. இப்ப ஏன் நம்ம நெப்டியூனுக்கு 30 வானியல் அலகுன்னு சொல்றோம்னா, நம்ம வானியல் அலகுங்கிறது பூமியை வச்சு மட்டும்தான் டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப கம்பேரிட்டிவ்லி பூமியை விட 30 மடங்கு அது ஹையஸ்டா இருக்கு, அதிக தொலைவுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய சராசரி தொலைவு, அதாவது 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இதை 149.6 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லலாம். 149.6 இன்ட்டு 10⁻⁶ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 1.496 இன்ட்டு 10⁻11 கிலோமீட்டர் அப்படின்னும் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா பாருங்க, 149.6 இன்ட்டு 10⁻⁶ கிலோமீட்டர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 11ன்னு இருக்கு, ஆனா பாயிண்ட் எங்க இருக்கு, 1க்கு பக்கத்துல இருக்கு. இங்க பாயிண்ட் 9க்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஒவ்வொரு நம்பரா நம்ம தள்ளி தள்ளி கொண்டு வரும் பொழுது நம்ம 0 சேர்த்துட்டே வருவோம். அந்த 0வோட கவுண்ட் தான் இங்க பவர்ல அதிகமாயிட்டே இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஒளியாண்டு. ஒளியாண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒளி எவ்வளவு தொலைவு கடந்து வருது, அந்த ஒளி நம்ம பூமியை வந்து அடையிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, எவ்வளவு காலம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒளியாண்டு அப்படிங்கிறது. சூரிய குடும்பத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்சிமா சென்டாரி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய தொலைவு 2,68,770 வானியல் அலகு. வானியல் அலகுனா நான் முன்னாடியே சொன்னேன், என்னது, 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 11 அப்படின்ற இடத்துல மீட்டர்னு வரும். இதுவே 149.6 அப்படின்னு போட்டீங்கன்னா கிலோமீட்டர்னு போடுவோம். ஸோ அந்த கிலோமீட்டரை நம்ம இங்க வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணி டோட்டலா 10⁻11 போட்டிருக்கோம். ஸோ 11ன்னு போட்டீங்கன்னா மீட்டர்னு போடணும், 1க்கு பக்கத்துல புள்ளி வைக்கணும். அதே மாதிரி 149.6 இன்ட்டு 10⁻6 போட்டீங்கன்னா யூனிட்ல கிலோமீட்டர்னு போடணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிராக்சிமா சென்டாரி சொன்னோம் இல்லையா, அது உள்ளதுலேயே தொலைவான டிஸ்டன்ஸ் சொன்னோம்.
2,68,770ன்னு சொன்னோம். 2,78,770 வானியல் அலகு அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா இந்த 149.6 மில்லியன் கிலோமீட்டரை நம்ம 2,68,770 பெருக்கணும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த பெரிய வேல்யூ தான் இந்த ஃபாக்சிமா சென்டாரி அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ ஒரு டவுட் வரலாம். சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்துல, அதாவது 3வது கோளா பூமி இருக்கு. ஸோ பூமி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் தான் பிராக்சிமா சென்டாரிங்கிறோம். அப்படின்னா அது நம்ம சூரிய குடும்பத்துல உள்ள எல்லா கோள்களையும் தாண்டி, சூரிய குடும்பத்தை தாண்டி பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இந்த நெப்டியூன்லாம் தாண்டி தான் இந்த பிராக்சிமா சென்டாரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த வானியல் அலகு 2,68,770ன்னு வந்திருக்கு. இந்த ஒரு கான்செப்ட் புரியுதான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம இதையும் எங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம்னா, பூமியில இருந்து கால்குலேட் பண்ணா அந்த வானியல் அலகை வச்சுதான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ இது மாதிரி விண்மீன்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தொலைவை வானியல் அலகால நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னா, சோ அது வந்து ரொம்ப கஷ்டமா தெரியுது இல்லையா? ஏன்னா ஒரு பெரிய நம்பரா வருது. 2,68,770ங்கிறதே பெரிய நம்பர். அதுக்கப்புறம் இந்த வானியல் அலகுங்கிறது அதுவும் பெரிய நம்பர். 2யும் பெருக்கும்போது இன்னொரு பெரிய நம்பர் வரும். சோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இது மாதிரி ரொம்ப லென்த்தான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஒளியாண்டுங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அப்போ எந்த ஒரு திங்ஸும் இல்லாம, அதாவது கோள்கள் இல்ல வந்து துகள்கள் அது மாதிரி எதுவும் இல்லாம ஸ்பேஸ்ல அந்த வெற்றிடம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸ்பேஸ் கோள்களுக்கு உள்ளன்னு இல்லாம ஸ்பேஸ்லன்னு சொல்றோம் இல்லையா? அந்த வெற்றிடத்துல எந்த ஒரு இதோ டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, தடுப்புகள் இல்லாம ஒரு வெற்றிடத்துல ஒளியினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி அப்படின்னு இருக்கும். ஒரு வினாடிக்கு 3 × 10⁸ மீட்டர் அந்த ஸ்பீட்ல, அந்த டிஸ்டன்ஸ்ல அந்த ஒளி வந்து டிராவல் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஒளியாண்டுல ஒரு ஒளியாண்டுங்கிறது இந்த இடத்துல எதை மீன் பண்றாங்கன்னா லீப் ஆண்டை விட்டுட்டு கால்குலேட் பண்றாங்க. லீப் ஆண்டுங்கிறது நமக்கு வந்து இந்த February 29 வரும், 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரும். ஸோ அந்த லீப் ஆண்டை விட்டுட்டு யூஸ்வலா ஒரு வருஷத்துல 365 நாட்கள் இருக்கு இல்லையா? அந்த நாட்கள்ல ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ் இருக்கு. இதுல ஒரு மணி நேரத்துல 60 நிமிஷமும், ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகளும் இருக்கு இல்லையா? ஜென்ரலா நமக்கு உள்ள டைம். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே பெருக்குறாங்க. ஒரு வருஷத்துல உள்ள 365 நாள், ஒரு நாளைக்கு உள்ள 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துல உள்ள 60 நிமிஷம், 60 நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 60 வினாடி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா 3.153 × 10⁻7 வினாடிகள்னு வருது. ஸோ இந்த இடத்துல இததான் ஒரு வினாடியில இந்த ஒளியானது 3 × 10⁸ மீட்டர் தொலைவை கடக்கும் அப்படின்னா ஒரு ஒளியாண்டுல அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எது இந்த 3.153 × 10⁻7 இந்த ஒளியாண்டோட இது கண்டுபிடிச்சாங்க இல்லையா? தொலைவு, ஒளியினுடைய அந்த தொலைவு 3 × 10⁸ மீட்டர்னு ரெண்டையும் பெருக்கும் பொழுது நமக்கு 9.46 × 10⁻15 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ இதைதான் நம்ம ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளி வெற்றிடத்துல ஒரு ஆண்டுல கடக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றாங்க. ஒரு வருஷம் அப்படின்னும் போது 365 நாள், 365 நாள்ல ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம், ஒரு மணி நேரங்கிறது 60 நிமிஷம், ஒரு நிமிஷங்கிறது 60 வினாடி. எல்லாத்தையும் பெருக்கும்பொழுது நமக்கு 3.153 × 10⁻7ன்னு வருது. எவ்வளவு தொலைவு கிடைக்குதுன்னு போது 3 × 10⁸ தொலைவு, ரெண்டையும் பெருக்கும்பொழுது 9.46 × 10⁻15 மீட்டர். ஸோ இப்ப இந்த பேசிஸ்ல தான் இந்த ஒரு ஒளியாண்டுங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஒரு ஆண்டுல குறிப்பிடக்கூடிய அந்த பிராக்சிமா சென்டாரி இருக்கு இல்லையா? அது நம்ம வானியல் அலகுல கால்குலேட் பண்ணோம்ல. இப்ப பாருங்க, நம்ம ஒளியாண்டுல இந்த பிராக்சிமா சென்டாரியோட அந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணும்போது பூமியில இருந்தும் சூரிய குடும்பத்துல இருந்தும் 4.22 ஒளியாண்டு தொலைவுல இருக்கு அப்படின்ட்டாங்க. முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப பெரிய நம்பர் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 2,68,770 அந்த வேல்யூ. ஸோ அப்ப அதாவது ஒரு வானியல் அலகரோட வேல்யூ ரெண்டையும் பெருக்கும் பொழுது இன்னும் ஒரு பெரிய வேல்யூ. ஸோ இந்த பெரிய வேல்யூல இருந்து 4.22 ஒளியாண்டுங்கிறது ரொம்ப சின்ன வேல்யூ ஆயிட்டு, அதாவது கம்பேரிட்டிவ்லி.
ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும், கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. பூமியானது அண்டத்திலோட மையத்திலிருந்து 25,000 ஒளியாண்டு தொலைவுல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது முக்கியமானதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? டைரக்டா கேட்பாங்க. பூமியானது அண்டத்தினுடைய மையத்துல இருந்து எத்தனை ஒளியாண்டு தொலைவுல இருக்கு அப்படிங்கிறது. 25,000 ஒளியாண்டு தொலைவுல இருக்கு. ஓகேவா? சரி, இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து இதே மாதிரி வேற ஒரு தகவல்ல பார்க்கலாம். தேங்க்யூ.